க்கான வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை நாங்கள் எடுக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 15 மட்டும். அதாவது புதிய ஏற்பாடு 273வது பக்கம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் அங்கே 15 மட்டும் நான் வாசிக்கிறேன். யாவரும் செவி மடுக்கும்படியாக உங்களை கேட்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை கூடாக உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டு வாழ்த்துதலை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ஆராதனை நாங்கள் சுருக்கமாக எடுப்போம். ஏனென்றால் புதிய வருடத்தில் நீங்கள் செவி மடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். என்னாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனாலே நான் இந்த புதிய வருடத்துக்காக ஒரு தலையங்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி. ஆமென். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் இலக்கை நோக்கி செல்ல போறீங்க. அப்படி இல்லாட்டி அங்கே இன்னொரு காரியம், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் ஆசையாக அதை பிடித்து கொள்ள பின்தொடர்கிறேன். நீங்க அப்படி போறீங்களா அல்லது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி? ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் கொண்டது. ஏன்னா நாங்க இப்ப அந்த ஸ்திரீயை பார்த்தோம். அவளை அந்த தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அவ வெளிப்படுத்தினார். ஆமென். அதே போல தேவாதி தேவன் உங்களை இந்த ஆண்டுல எதற்காக, இந்த ஆண்டுல என்பதை விட நீங்க கிறிஸ்துக்குள்ளாக எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ அந்த இலக்கை நோக்கி நீங்க தொடர வேண்டும். ஆமென். இதுதான் உங்களுடைய இந்த லட்சியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் காலங்கள் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சாட்சி கூறுகின்றன. ஒவ்வொரு இயற்கை அனர்த்தங்கள் தேவனுடைய வார்த்தையை சாட்சி கூறுகின்றன. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் சாட்சி கூறுகின்றன. தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த புதிய ஆண்டுல நீங்க தேவனுக்குள்ளாக நீங்க உங்களை ஒப்புவித்து நடக்க வேண்டிய நேரமாயிருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்றான், நீங்க கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அவ ஏனென்றால் பவுல் என்ன சொல்றான், கிறிஸ்து அவனை சிறைப்பிடித்தாரன். ஏனென்றால் அவன் ஒரு காலத்துல அந்த மார்க்கத்துக்காக வைராக்கியமாயிருந்தாலும் அவன் ஏனோ தானோண்டு இருந்தான். ஆனா தேவாதி தேவன் பிடித்து கொண்ட உடனே அவன் எல்லாமே மறந்து, அறிவை மறந்து, எல்லாமே மறந்து
தேவனுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாயிருக்கிறான். அதே போலதான் இன்னைக்கு ஏன் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார், தேவன் ஏன் எங்களை அழைத்தார், நாங்க என்ன நோக்கத்துக்காக நாங்க வந்திருக்கிறோம், நாங்க எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக நாங்க கடந்து போகிறோம் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமை தேவன் அழைத்தாலும் ஆபிரகாம் எப்படி அந்த பூமியில வாழும்போது நினைத்தானா, நான் இந்த தேசத்துல அந்நியனும் பரதேசியமன் நினைத்தான். நிலையானது இல்லை, வரப்போறத நாடினான். வரப்போகிறதும் அவன் கண்ணு கட்டின தூரம் அல்ல, அவன் முன்னமே பார்த்தது இல்லை. ஆனா அவன் விசுவாசித்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் உறுதியாக பற்றி கொண்டு என்ன செய்தானா, காணாதவைகளுக்காக அவன் தொடர்ந்து முன்னேறி போனான். அதே போலதான் இந்த நாட்கள்ல தேவன் உங்களை கிறிஸ்துக்குள் அழைத்திருந்தா நீங்க யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, யாருக்காக வாழ போறீங்க, உங்களுடைய லட்சியம் என்ன, கிறிஸ்துக்குள்ளாக உங்களுடைய அழைப்பு என்ன? ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ உறுதியாய் பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாயிரும். முதலாவது உங்களுடைய அழைப்பு என்ன, தேவன் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க வெறுமனே கிறிஸ்டியன் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டு நடக்க முடியாது. நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல நீங்க ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நான் எதை செய்கிறேன், எதை நான் சாதித்திருக்கிறேன், நான் அவருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அதை நீங்க முதலாவது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எதை சாட்சி கூறுகிறது. அதான் பாருங்க, சாலமோன் எவ்வளவு எல்லாத்தையும் அனுபவித்த மனிதன், எல்லாமே அவன் ஜெயித்த மனிதன். அவன் சொல்றான், என்ன போல யாரும் இப்படி சம்பூர்ணமாய் வாழ்ந்தது இல்லை, என்ன போல சாப்பிட்டது இல்லை, என்ன போல சம்பாதித்தது இல்லை, என்ன போல பிரயாசப்பட்டது இல்லை, என்ன போல அங்கே பிள்ளைகளை பெற்றவர்கள் இல்லை. அப்படி எல்லாமே சொன்னால் அவன் என்ன சொல்றான், எல்லாமே மாயை மாயை. அவன் என்ன சொல்ற, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, கடவுளுக்கு பயந்து அவருடைய கற்பனையை நடப்பது எல்லா மனிதர் மீதும் விழுந்த கடமையாயிருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய உங்களுக்கு மீது விழுந்த கடமை தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனையின்படி நடப்பது. அப்ப இன்றைக்கு நாங்க புதிய ஆண்டில் ஆலயத்தில் இருந்தா தேவன் எங்களை பாதுகாப்பார், எங்களை நடத்துவார், எங்களை சுகப்படுத்துவார் என்பது அல்ல. அவருடைய லட்சியம் என்ன, அவருடைய மகிமை என்ன, தேவன் ஏன் என்ன படைத்தார், அவர் என்ன கரெக்டருக்காக என்ன படைத்தார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட அவர் தேவனே மனிதனாய் வந்த வேளையில அவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் கஷ்டமான பாத்திரம். அதனால அவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்ப தேவன் என்ன சித்தம் கொண்டார், அவர் மரிக்கோணும் இப்படிதான், அவர் பாடு அங்கே சம்பவிக்க வேண்டும் என்று இப்படிதான், அவர் 3 தரம் விழோணும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது, காரி துப்ப வேண்டியது சித்தமாயிருந்தது, முள்முடி சூட்ட வேண்டியது சித்தமாயிருந்தது, அவர் சிலுவையிலே உயர்த்தப்படுவது சித்தமாயிருந்தது. எல்லாமே அவருடைய சித்தம். ஏன்னா வார்த்தை அவரை சாட்சி கூறினது. எனக்கு கசப்பான காடியை கலந்து கொடுத்தார்கள், என்னுடைய வஸ்திரத்திலே பங்கு கொண்டார்கள், என்னுடைய விழாவிலே ஈட்டியை குத்தினார்கள், எல்லாமே நிறைவு தர வேண்டிய பாத்திரம் அங்கே இருந்து. அதே போலதான் தேவன் உங்களை அழைத்திருந்தால், இந்த பூமியில நீங்க எப்படியாக உங்களை அழைத்திருந்தா நீங்க அவருடைய இலக்க நோக்கி ஓடவும். அதான் அவர் சொல்றான், நான் எதற்காக பிடிப்பட்டேனோ அதற்காக எப்படி ஓடுறானாம், ஆசையா ஓடுறோம். புரியுதா உங்களுக்கு? ஆசையா. நாங்க ஒருவரை நேசிச்சா இப்படி ஓடுவோம், ஆசையா ஓடுவோம். அவரை பிரியப்படுத்த நாங்க ஆசையா ஓடுவோம், அவரை திருப்திப்படுத்த நாங்க ஆசையா ஓடுவோம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, கிறிஸ்துவ நாங்க நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம்ன்றது கிரியையில நாங்க காண்பிக்கிறேன். ஆனா கிரியை தான் உங்களை விசுவாசத்தோடு பலனை கொண்டு, அதான் வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப அதனால நாங்க இந்த புதிய ஆண்டுல பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து என்ன செய்யறானாம், முன்னானவைகளை அவன் என்ன செய்யறான், பின்னானவைகளை மறந்து எண்ணுகிறது இல்லை, நான் செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவுள்.
அப்ப நீங்க ஆவிக்குரியதுல வளர்ச்சி அடைந்தா உங்களோட சிந்தையும் எப்படி இருக்கணும்? நாம் பரம வீட்டுக்கு போறோம். அதனால்தான் பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதியாகி அவர் எனக்கு அதை தந்தருள்வார். நிச்சயமான வார்த்தைகள். அப்ப தேவனுக்குள்ளாக நீங்க நடக்கிற வேளையில தான் தேவனுடைய வார்த்தை. ஆனா உலகம் என்ன செஞ்சிட்டங்கட மைண்டை மாத்தி, இப்ப இன்றைக்கு நாங்க எதற்கு ஓடுறோம்ன்றே தெரியாம என்ன செய்யறோம்? உலகத்துக்கு தான் நாங்க ஓடுறோம், நேரத்தை அதுக்கு தான் அதிகமா கொடுக்கிறோம். என்ன செய்யறோம்? பிசாசும் என்ன செய்யறோம்? அங்கட சிந்தைய அப்படியாக வைக்கிறபடினால நாங்க டக்கனோன்னு மறந்துடுவோம். அதான் பவுல் வடிவா சொன்ன, இப்ப வாசிச்சதுல ரோமர் 7 அவன் என்ன சொல்ற, எனக்கு விருப்பம் ஆனா செய்ய முடியாதபடி பாவ மனுஷன் அங்க இருக்கிறான். அப்ப என்ன நடக்குதுண்டா, இன்னைக்கு உலகமானது என்ன செய்யறது? எங்களை அதை விழுங்க பார்க்குறது. அதனாலதான் உங்களோட மைண்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும்? வேதத்துல இருக்கும். இப்ப சாதாரணமா இந்த போன் எடுத்துக்கொண்டாலே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வர்ற காரியத்தை பார்க்காட்டியோ அல்லது வர்ற மெசேஜை புதுசா வருதாண்டா அந்த பழசை அது என்ன செய்யும்? தள்ளிட்டு தான் இருக்கு. அப்படிதானே? ஏன்னா வர 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 அது என்ன செய்யுமாண்டா, புதுசு வர வர பழசு எல்லாமே தள்ளு. அதுதான் இந்த போன். அதே போலதான் தேவன் மைண்ட். அதை தான் தீக்கரிசி சொல்றேன், நீங்க எந்த நாய்க்கு அதிகமா சாப்பாடு போடுறீங்களோ அதுதான் வளரும். அப்ப அதே போலதான் நீங்க தேவனுடைய வார்த்தையை போட 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 மற்றதெல்லாம் மறந்து போயிடும். நீங்க வார்த்தைய அதை போடாட்டி, அதனாலதான் நாங்க பரீட்சையில பார்க்கிறோம், அந்த காரியத்துல நீங்க வளர்றீங்கன்னா உங்களுக்கு வார்த்தையை பேசி வெளிப்பாடு தெரிஞ்சா அதுதான் உங்களோட வாயில போகும். அதான் தாவி சொல்றான், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நீங்க ஒருவரை உலகத்துல கூட நண்பர்களா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், உறவா இருக்கலாம், சில பேரை நினைக்காம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க அவங்கள மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களோட மெமரியில அவங்கள நினைக்கல. ஆனா ஒரு நேரம் அவங்கள காணக்குள்ள எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கும், அவங்களோட பேரை மறந்துருப்பீங்க ஏதோ. அதே போலதான் தேவனுடைய காரியம். நீங்க பைபிளை திருப்பாட்டி ஆபிரகாம் யார் எங்கிருந்து வந்தானு தெரியும். அதாலதான் கேள்வி கேட்கக்குள்ள ஆபிரகாம் எந்த தேசத்திலிருந்து வாரான்டா நீங்க அவன் வந்த இதை மறந்துட்டீங்க. ஆபிரகாம் பைபிளை பார்த்திருந்தா அவன் எங்க இருந்து வந்தான், யாரை விட்டு வந்தான் எல்லாமே தெரியும். அதே போலதான் தேவன் திக சொல்றாங்கட மைண்டும் அதே மாதிரிதான். நீங்க எதுக்கு மேல வாஞ்சியா இருக்கிறீங்களோ அது உள்ள வர உலகம் வெளியே போயிட்டு இருக்கு. உங்களை அறியாமலே என்ன செய்யுமாண்டா வார்த்தை. ஏண்டா அப்பம் அந்த வார்த்தையாகிய மனவாட்டி என்ன செய்வா? உருவாக்கப்படுவோம். அதெல்லாம் தான் இயேசு கிறிஸ்து சொல்றேன், நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன? வேதபாரர் பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க போகலாம். அப்ப பாருங்க, தேவபாரர் பரிசேயர் அவங்க எப்படி வார்த்தையை அறிஞ்சவங்க, அவங்களோட நீதியை விட உங்களோட நீதி. ஏனென்றா உங்களை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? வார்த்தையாக. அப்ப பாருங்க, தேவனுடைய காரியத்துல இப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய இந்த புதிய வருடத்துல உங்களுடைய லட்சியம் வேலை இருக்கலாம், ஏன்னா உலகம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அல்லது எந்த காரியம் இருந்தாலும் தேவனுக்குள்ளால ஓடுங்க. ஏண்டா நீங்க நினைக்க வேணாம், நீங்க மரிச்ச பிற்பாடுதான் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்குது. ஆமென். நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னா மரணத்துக்கு பிற்பாடுதான். ஒரு மாம்பழத்துடைய விதை நிலத்துல விழுந்து அழுகின பிற்பாடுதான் அந்த வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதே போலதான் ஒரு மனிதனும் செத்த பின்பு தான் அவன் என்ன செய்யறான்? அவனோட முடிவை ஆரம்பிக்குது. நீ 1000 வருஷம் வாழ போறியா, நித்தியமா வாழ போறியா, அல்லது நீ அழிஞ்சு போறியா என்பதை தீர்மானிக்கிறதே தேவன் கொடுத்த வாழ்க்கை. அப்ப அதனாலதான் இந்த பூமியில பிறந்த நீங்க 70 வருடம் தேவன் ஏன் உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கதான். உங்களை வாழ்ந்து சம்பூர்ணமா வாழ்ந்து நீங்க உலகத்துல சம்பாதிச்சு உங்களோட பேரை உயர்த்தி நீங்க மரிக்க தேவன் தரையில. நீ அங்க வரப்போறியா அல்லது நீ மண்ணுக்கு போறியா என்பதை பரிசோதிக்கிற அங்க திக சொல்றேன். இது யுத்த களமன், அதாவது பரிசோதனை களம். ஏனண்டா இந்த களத்துல நீ வெற்றி பெறுகிறாயா? எந்த கிரீடமும் சும்மா கொடுப்பானா யாருக்கு? எந்த கிரீடமும் ஜெயிச்சவனுக்கு தான் கிடைக்கும். அதே போலதான் இந்த பூமி உங்களுக்கு சோதனை கிரவுண்டா இருக்கு. அந்த சோதனையை நீங்க ஜெயித்தாதான் நீங்க சிங்காசனத்தில் உயர்த்தப்படும். அதாலதான் இயேசுக்கு வேதம் சபகாலத்தில் என்ன சொல்லுகிறது?
அவர் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிற இவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப அதே போலதான் இந்த பூமி வந்து ஜெயங்கொள்ள கிடைக்கப்பட்டது. அந்த ஜெயங்கொண்டு நீங்க மேல வராட்டி, வார்த்தையின்படி நீங்க ஜீவிக்காட்டி நீங்க ஜெயிக்க இயலாது. நீங்க முதலாவது கண்களின் இச்சை, என்ன மாமிசை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. இந்த மூன்றை நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதனாலதான் ஐம்புலங்கள் இந்த சரீரத்துல ஜெயிக்க. அதனாலதான் பிசாசு இயேசு கிறிஸ்துவத்துல வந்தால் சரீரத்துல ஜெயிக்க. அதே நேரத்துல அவருக்குள்ளாக என்ன, நான் பெரிய மீட்டிப்பேன் உயர்ந்தவன் என்பதை காண்பிக்க அவர் என்ன செய்தான்? நீ இந்த கல்லுகளை நீ என்ன செய், அப்பமாக்கு, நீ பெரிய சாதனையாளர் மாதிரி நீ செய்து காட்டு, அல்லது நீ பெரிய நீ விழுந்தா உன்னை தாங்குவாங்க என்று அவன் எல்லாமே போட்டுப்பான். ஆனா அவர் ஒவ்வொன்றையும் என்ன செய்து தேவனுடைய வார்த்தையினால ஜெயித்த. ஆமென். ஏனென்றா அவர் ஜெயங்கொள்ளாம அவன் என்ன சொல்றான்? நீ உட்காரு, நீ விழு, அவரை தாங்குவாங்க. அதே நேரம் நீ என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினா இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாமே உனக்கு நான் தருவேன். அப்ப இயேசு ஏன் அதை விடு இதண்டேன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? டீக்கர் சொல்றேன். ஏன் அன்றைக்கு அவர் சரி நான் உன்னை வணங்குறேன் தாண்டா, இன்னைக்கு நானும் நீங்கள் இங்க இருக்கலாம், எங்களை அவர் சிந்தையில வைச்சார். ஆமென். அதனால அவர் என்ன செய்யணும்? அவனை ஜெயிக்கணும். அவன் எதிரியை என்ன செய்யணும்? அவர் ஜெயிக்கணும். அவன் நீ எனக்கு சும்மா தரவனா, நான் ஜெயிச்சோன தேவன் அதை எனக்கு தருவார், ஜனங்கள் என்ன முடி சூட்டுவாங்க. ஆமென். நான் ராஜாவை ஜெயங்கொள்ளாம நான் அதை பெறையலாம். அதே போலதான் தீக்க சொல்றேன், நீங்க வந்து கிரீட மணவாட்டி என்ற அந்தஸ்தை வந்து தேவன் வந்து சும்மா ஜெயிச்சு உங்களுக்கு தரமாட்டேன், நீங்க ஜெயிக்கணும். அப்ப உலகம் வந்து உங்களை பெருமையை காட்டி சொல்லுவான், நீ என்ன இதென்ன உலகம் இன்னைக்கு தாரான் தானே, எனக்கு அந்த வேலைக்கு வந்தா என்ன நீ 2 வருஷம் சேச்சிக்கு போயலாம், இல்ல பரவாயில்ல 2 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு நான் சேச்சிக்கு வரேன்னு நீங்க அவன் கொடுத்து உங்களை என்ன செஞ்சிட்டான்? வாங்கி எடுத்துட்டான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீ என்னத்தை தந்தாலும் என் தேவாதி தேவனுக்கு நான் 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 சேவை செய்யணும். ஆமே, நான் வாழணும். எனக்கு வந்து நீ சும்மா தர்றது வேணாம், நான் முதலாவது அவரை தேடினா அவர் எல்லாமே எனக்கு கூட்டி தருவார். ஆமே, அது வரணும். அப்ப நாங்க அப்படிதான் நாங்க ஜெயிக்கணும். இந்த வருடத்துல உங்களுக்கு சேலஞ்ச், தேவன் நியாய தீர்ப்புக்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த இந்த ஜனவரியிலே அவர் சொல்ற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நீங்க இலக்கை நோக்கி வராட்டி நாளைக்கு தேவன் கேட்பார். ஏனென்றா உங்களை அழைச்சது, உங்களை சிருஷ்டித்ததன் நோக்கம் தேவன் அதற்காக. அதுக்குதான் இந்த 70 வருடத்தை தந்து எல்லாமே தந்து தேவன் என்ன செய்யறேன்டா உங்களை பரிசோதிக்கிறார். ஆமே, உங்களை என்ன செய்யற, அதனாலதான் தான் உண்டாக்கின மனுஷனை தேவன் ஏதேமில்ல வச்சு இவன் வந்து ஜெயிக்கிறானான்னு பார்க்க 2ஐயும் அவர் வச்சு. இன்னைக்கு உலகத்துல தேவன் 2ஐயும் என்ன செய்யறேன்? வைக்கிறேன். கண்களின் நிச்சயில உலகம் என்ன செய்யுது? எங்களுக்கு அது நடக்குது. ஆனா நாங்க என்ன செய்யணும்? தேவன் அதை விளக்கியிருந்தா விளக்கினதுதான். ஆமே, நாங்க ஆராய்ச்சி பார்க்க போகக்கூடாது. ஆமே, தேவன் அதை செய்யாதண்டா நாங்க செய்யக்கூடாது. நாங்க கடந்த வாரம் பார்த்தோம், பெண்கள் முடி வெட்டக்கூடாதுண்டா அதோட அது முடிஞ்சு. நாங்க அது பழைய ஏற்பாடு புதிய எங்களுக்கு முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அது 2 சிறகு உள்ள பறவையை போல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் ஒரு பறவைக்கு முக்கியம் போல தேவனுடைய வார்த்தையானது. ஆமே, அது மகிமை என்றால் அது மகிமை தான். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட வண்ணமாகவே நாங்க என்ன செய்யணும்? நாங்க விசுவாசிக்கணும். நான் நேரம் கடந்து போறபடியா நான் ஒரு சில பாருங்க, அருமையான தீக்கேசி அவர் சொல்ற இந்த புதிய ஆண்டு கடக்கக்குள்ள அவர் சொல்ற ஜெபத்தை பாருங்க. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நிற்போம், இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொரு மேலும் உள்ளன, பின்னானவைகளை மறந்து என்று பவுல் கூறினான். கடந்த ஆண்டில் நாம் செய்த தவறுகள் அனைத்தும் மறந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவனே, தீக்கரிசி பாருங்க, தேவனே இத்தனை ஆண்டுகளாக நான் செய்து வந்த தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பீராக. பாருங்க, இவ்வளவு தீக்கரிசி ஒரு சின்ன தவறுக்கும் மன்னிப்பு கேட்ட ஒருவர் எப்படியான அவர் சொல்றே பாருங்க, ஆண்டவரே நான் செய்து வந்த தவறுகளை அனைத்தும் மன்னிப்பீராக, என்னை மன்னியும் சபையே, என்னை மன்னியுங்கள். சபையாற்ற பார்த்து அவர் மன்னிப்பு கேட்கிறார். என் ஊழியத்தில் நான் தவறினதாக உணர்கிறேன் தேவனே, அதற்காக என்னை மன்னியும் சபையே, என் தவறு அனைத்தும் மன்னியுங்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப பாருங்க, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பாவம் செய்யாதே என்று அழைச்ச. நான் இந்த வார்த்தையெல்லாம் பார்க்குற வேளையில இந்த பைபிள் வேணாமண்டு இந்த புத்தகத்தை மாற்றும் விசுவாசித்து இன்னைக்கு தீர்க்கதரிசியை கடவுளாக வணங்குற ஜனங்கள் இந்த வார்த்தையில படிக்கலையான்னு நான் யோசிச்சு. அவர் சொல்ற பாருங்க, என் தவறு உணர்கிற தேவனே அதற்காக என்னை மன்னியும், சபையின் தவறுகள் அனைத்தையும் மன்னியும். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. மேல பாருங்க, இத்தனை ஆண்டுகளாக நான் செய்து வந்த தவறுகள். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படியா சொன்னேன், என்னிடத்தில் பாவம் உண்டு, யார் என்னை குற்றஞ்சாட்ட முடியும்? அவர் சொல்ற, நான் ஏதாவது தவறு இருந்தா யாராவது நீங்க உங்களால சொல்லேலுமாண்டு சொல்லக்கூடிய ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். ஏன் இது இந்த வீணான காரியம் என்றது எனக்கு புரியல. ஆமே. அப்ப பாருங்க, அப்படி ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்காக தன்னை தாழ்த்தின ஒரு மனிதன். அப்ப பாருங்க, அதான் தாழ்மைதான் தேவனுடைய படிக்கு உயர்வான ஒன்று. அப்ப நாங்க இப்படியாக எங்களை தாழ்த்த வேண்டிய காலமா இருக்கிறது. நான் ஒரு சில காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, வாசிச்சு நான் முடிக்கிறேன் பாருங்க. பாருங்க, பாருங்க, தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் கிருபையினால் உன்னை அழைத்தார், அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் கிருபையினால் உன்னை பரிசுத்தப்படுத்தினார், அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் கிருபையினாலும் வல்லமையினாலும் உன்னை பரிசுத்தாவினால் அபிஷேகித்து இளைப்பாறும் தேசத்தில் உன்னை வைத்தார். இந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர்கள் வழி தவறி செல்வதில் இருந்து ஓய்ந்திருக்கின்றனர். தேவன் தமது கிரியையில் முடித்து ஓய்ந்தது போல அவர்களும் தங்களுடைய கிரியையை முடித்து ஓய்ந்திருக்கின்றனர். அவர்கள் சொல்லி முடியாத சந்தோஷமுடையவர்களாய் கலிகூர்ந்து மகிமையால் நிறைந்திருக்கின்றன. அவர்களுக்குள்ளே ஜீவ விருட்சம் கனி கொடுக்க தொடங்குகிறது. அவளுடைய நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், பொறுமை, விசுவாசம், சாந்தம் போன்றவைகள் பெற்றுள்ளனர். ஜீவ விருட்சம் அவர்களில் கனி கொடுக்க தொடங்குகிறது, ஏனெனில் அவர்களுடைய நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவில் நங்கூரம்பட்டுள்ள விசுவாசிகளை அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்கின்றன. அதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர்களை உறுதிப்படுத்தி வருகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான. ஆமென். அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த கனி, அங்கே தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தா நற்குணங்கள் வரும், நற்பண்புகள் வரும், நீடிய சாந்த வரும், பொறுமை வரும், தயவு வரும். எல்லாமே என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்குள்ள வரும். அப்ப அதுதான் நீங்க கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீங்க என்பது நிச்சயமா இருக்கிறது. அப்படி இல்லாட்டி நீங்க வெளியே தான் இருக்கிறீங்க. நீங்க மாறலண்டா இந்த ஆண்டுல நீங்க மாற முயற்சிக்கணும். ஆமே. நீங்க பரிசுத்த ஆவியை பெற நீங்க என்ன செய்யணும், முயற்சிக்கணும். தேவனுடைய அப்பண்டா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க தேவனுடைய வார்த்தையை தான் வாசிக்கணும். ஆமே. வார்த்தையை வாசிக்க வாசிக்க தேவன் அசைவாட துவங்குவார். வார்த்தைக்கு உங்களை தாழ்த்த முடியாதது அவர் என்ன செய்வார், முடிய பண்ணுவார். ஆமே. இதுதான் சிம்பிளான ஒன்று. உங்களை தாழ்த்துற, ஆண்டவரே கர்த்தாவே இந்த வார்த்தையை நான் அறிய, ஆனா நான் எங்க போவேன்னு நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்கு. ஆனா நாங்க நிறைய செய்ய வலிக்கிறோம், நிறைய சிந்திக்க வலிக்கிறோம், மாற முடியாதென்றோம். ஆனா தேவாதி தேவனங்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை நாங்க என்ன செய்யணும், பிடித்து கொள்ளணும். இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற செய்தி அவர் சொல்றேன். இன்று புத்தாண்டுக்கு முந்தின இரவு வேலையாயிருக்கிறது. இது வருஷத்துக்கு முதல் நாளை சொல்றேன். ஒவ்வொரு புத்தாண்டிற்காகவும் ஒரு பிரதிகிணைகளை எழுதி வைக்கிறார்கள். அதாவது நாங்கள் எழுதி வைப்போம், புத்தாண்டுல இதை செய்யணும். அதே போல புத்தாண்டு ஒரு உறுதிமொழியை செய்ய போகிறீர்கள். பிறகு நாளைக்கு நாளில் அவை யாவும் முறிக்கப்படும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய பக்கத்தை நீங்கள் திருப்புகிறீர்கள். அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் பழையபடி திரும்பி விடுகிறீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கூற விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னானவைகளை மறந்து
கடந்த காலத்தில் உள்ள என அனைத்து தவறுகளையும் மற்றும் நான் செய்திட்ட அனைத்து காரியங்களையும் தள்ளிவிட்டு கிறிஸ்து இயேசுக்கள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று கூறியது போல கடந்த ஆண்டில் உள்ள எல்லா பிழைகளும் எல்லா ஜீவியத்தின் கடந்த பாகத்தை குறித்து நாம் விசனம் அடைகிறேன். எனவே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அவருடைய கிருபையை மாத்திரம் நான் தாழ்மையுடன் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவருடைய சாட்சியும் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தீர்க்க சொல்றோம். ஆமென். அதனால எல்லாமே மறங்க, பழைய வருடத்தில் எல்லாமே மறந்து ஒரு புதிய ஆண்டுல நீங்க தேவனுக்குள்ளாக ஓடி வாங்க. ஏனென்றா தேவன் படைச்சதன் நோக்கமே அவருக்காக வாழதான். ஆமென். அவருக்காக. ஏண்டா யெகோவா தனிமையா இருந்தவர் ஆராதிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் மனிதனை படைச்சான். அவருடைய நோக்கம், மனிதன் உண்டாக்கப்பட்ட நோக்கமே தேவனை தொழுதுகொள். அப்பதான் வேதம் என்ன, அவர் தொழுகைக்குரியவராக மாறுகிறார். ஆமென். அதுதான் தேவன் மனிதனை படைக்க காரணம். அதே போலதான் தேவன் உங்களை படைச்சத நோக்கமே நம்ம தொழுது கொள்ள. நாங்க அதான் ஸ்லாக்கியம் பெற்ற, அதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் சாக்கியம் உள்ளது. ஆமென். நாங்க தேவனை தொழுது கொள்ள தேவன் எங்களை படைச்சிருக்கிறார். இதுதான் வேதம் சாட்சி கூறுற. அதனாலதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்ன செய்தான், தேவனுக்காக வாழ்ந்தாங்க. அழிவு எல்லாமே விட்டு அவங்க என்ன செய்தாங்க, எது நடந்தாலும் தேவனுக்காக வாழ்ந்து அவங்க உயிர்த்தெழுதல்ல நாங்க வருவோம் என்ற நிச்சயத்தோடு மரிச்சாங்க. யோபு என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த எல்லா புத்தகங்களுக்கும் முன்னே புத்தகம் எழுதின ஒரு மனிதன். ஆனா அவன் என்ன சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று பாருங்க. அவருக்காக வாழ்ந்து மரிச்சான். ஆனா எங்களுக்கு இன்னொரு அடித்தளம் என்ன, எங்களுக்கு முன்னால் ஒரு பேட்ச் போயிட்டு, அவன் பேட்ச் போக முன்பு வாழ்ந்த மனிதன். எங்களுக்கு சாட்சி இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு 6000 வருஷ அனுபவம் இருக்கிறது. தேவன் அதை 2000 ஆண்டுக்கு முன்பாக நிரூபித்து காண்பித்த தேவன். உலகமே இன்றைக்கு சாட்சி கூறுகிறது. இன்றைக்கு வேதம் உலகத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாமே நிறைவேறுகிறத பார்க்கிற உலகம் எதை கண்டுபிடிக்கிறாலும் பைபிளை பார்க்கிறான். எரிகோவை என்றாலும் அவன் அந்த டெட்சி, அதாவது என்ன சொல்றது, அந்த என்ன சொல்ற டெட்சி தமிழ்ல என்ன சொல்ற சவக்கடல். இந்த சவக்கடலை என்ன செய்யறாங்க, ஆராயிறாங்க. எல்லாமே தேவன் சோதோமை அழைச்ச எல்லா அக்கினி விழுந்த இடம்தான் அந்த இடம் என்பதை அவங்க பார்க்கிறவள் எங்க இருக்கு. எரிகோவை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தாங்க, அது என்ன செய்யறது, அவங்க ஏறி போகத்தக்கதாக இருந்த அந்த வேளையில அது விழுந்து அந்த வண்ணமாக இருக்கிறத அந்த விஞ்ஞானம் என்ன செய்யறது, சாட்சி கூறுகிற. பாருங்க, எல்லாமே துல்லியம், எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் வேதம் நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், நீங்க முழு உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் அல்ல. நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல தான் நீங்க வர வேணும். அதனால நீங்க இந்த உலகத்துல தேவனுக்கு வாழ்வதுதான் ஸ்லாக்கியம் என்று எண்ணுங்க. அதனாலதான் நீங்க அதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கணும். தேவனுக்காக வாழ்றது, தேவனுக்காக சேவை செய்கிறது, தேவனுக்கு ஒரு ஆத்துமாவது நான் கொண்டு வரணும் என்று நீங்க வாழ்றதுதான் தேவன். இல்லாட்டி உங்கள்கிட்ட கேட்பான், நான் உனக்கு தாளந்து தந்த, நீ எத்தனை பேரை கொண்டு வந்தான். அதான் திகப்சா, நீங்க சும்மா இருக்க தேவன் உங்களை அழைக்கல. திகப் சொல்றேன், ஒரு நோக்கத்துக்காக தான். தேவன் எந்த மனிதனையும் நோக்கம் இல்லாம படைக்க மாட்டேன். ஆமே, ஒரு நோக்கத்தோட படைச்சேர், நோக்கத்தோட தான் அவர் அழைச்சிருப்பேர். நீங்க அந்த நோக்கத்தை இந்த உலகாலம் நீங்க அறியாம இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுல, ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்துக்காக அழைச்சி, நான் உமக்காக வாழணும், நீர் ஸ்லாக்கியமாக இந்த கடைசி மெசேஜ் எங்களுக்கு தந்தீர், எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினீர். அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை எங்களை ஆயத்தப்படுது. அன்றைக்கு எலிசேருடைய வார்த்தை எப்படி ரெபேக்காளா அந்த மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தினது போல ஈசாக்குக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டியாக தேவன் என்ன செய்கிறார், எங்களை வணைகிறதற்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய இலக்கு, உங்களோட தலையங்கம் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாக இந்த நாள்ல சேர்ச்சுக்கு வாரண்ட ஆசையாக தேவன் ஓய்வு நாள, என்னுடைய ஓய்வு நாளை நீ என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அவர் சொன்ன ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர்கள். அதே போல பவுல் இங்கே வர்ற வழியில சொல்றான், ஓய்வு நாளை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் நாளானது சமீபமாயிருக்கிறபடினால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க.
இதுதான் உங்களுடைய லட்சியம். தேவன் எதற்காக அழைச்சாரோ நீங்க எங்க இருக்கலாம் பாருங்க. எவ்வளவு பெரிய மனிதன். அதான் இவர் பிரதர் அந்த கொழும்புல போயிருந்த நேரத்தில் அவர் பழைய பெண்டிகோஸ் சேர்ச்சுக்கு நாங்க ஆராதனை இல்லாம போற நேரத்துல அவர் சொல்ற ஆர்மி கமாண்டர் பெரிய பெரிய என்ன பெண்டிகோஸ்ல பழைய ஆட்கள் வருவாங்க. அவங்க எல்லாமே நாங்கள் இப்போ சேர்ல எங்கள்ட வெஸ்டர்ன் நான் சிலதை மறந்துட்டு அவங்க முழங்காலில் யாராக இருந்தாலும் முழங்காலில் இருந்து நீண்ட நேரம் ஜெபிப்பாங்க. அவங்க பாத்திரம் கழுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இன்னைக்கு மணவாட்டியானவள் இதை விட அதிகமாக. ஏண்டா நீங்கள் இப்போ இதில் இருந்து முழங்காலில் இருக்கவே இயலாமல் போயிடுச்சு. ஏன்னா கைத்தட்டு இயலாமல் போயிடுச்சு. ராபோஜனம்ண்டா தாழ்மையாக இருந்து முழங்காலில் பெரியலாம போயிட்டு. ஏனண்டா வெளிப்பாடு. ஏண்டா வெளிப்பாடுன்ற இதில் உங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அப்போ பாருங்க, கைத்தட்டவனும் ஆவியில துதிக்கணும். ஏண்டா நீங்க எங்க அதிகமா இருக்கிறீங்களோ உங்க ஆவியை அது குளிராக்கி. அதனாலதான் நானா இருக்கலாம், நீங்களா இருக்க. நீங்க வேதத்தை வாசிக்காட்டி அவர் நீங்க இல்ல, நீங்க நினைப்பீங்க உங்களோட இருக்கிறீர். ஆனா அவர் சிம்சோனை விட்டு போனது போல அவர் போயிருவீர். நீங்க ஜெயிக்கலாம்னு போய் என்ன நடக்கும்? தோல்விதான். நீங்க எப்பயுமே தேவனுக்குள்ள தேவன் வார்த்தை எழுதினா அவர் மாற மாட்டேன். அப்படி இல்லாட்டி செய்கிறவனுக்கு அவர் அவனுக்கும் ஒரு சான்ஸை செய்யாதவனுக்கு கொடுத்தேரண்டா அது அவர் நீதியுள்ள தேவன் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் நீதியை செய்யறதவன். எல்லாருக்கும் ஒரே நீதி தான். செய்கிறவனுக்கு ஒரே நீதி, செய்யாதவனுக்கு தண்டனைண்டா அது தண்டனை தான். அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய நீதியா இருக்கு. அதான் நீதி உள்ளது. அதனாலதான் அவர் உண்மையான ஜட்ஜ் என்று சொல்றோம், உண்மையான நீதியின் தேவன் என்றோம். ஆமென். அவர் சமாதானத்தின் தேவன் என்றோம். ஏனென்றா அவர் நீதியாக தான் யாவையும் செய்வார். ஆமென். அவர்கிட்ட எந்த பாரபட்சம் இல்லை. பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரே வெட்டு தான். ஆமென். அதுதான் தேவனா இருக்கிறார். ஆமென். அதுதான் தேவனுடைய காரியம். அதனால இந்த புதிய ஆண்டுல தேவனுடைய வார்த்தை முதலாவது வைங்க. ஆமென். தேவனுடைய ஸ்தானத்துல முதலாவது வைங்க. அதுதான் காரியம். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தேவன் அதை தான் வைத்து. உங்களுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ தேவனுடைய வார்த்தை இதை தான் உரைக்குது. நீங்க வரணுமெண்டா, தேவனுக்குள்ள வரணுமெண்டா நீங்க தான் அவரை தேடி வரணும். ஆமென். முதல் உங்களை தேடி ஏன்னா அவருக்கு பாதையை காட்டணும். அதாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். அழைச்ச பிற்பாடு தேவன் திரும்பி வர மாட்டேன். அதான் உங்களுக்கு யோவான் 11 சாட்சி கூறுகிறது. முதல் இயேசு கிறிஸ்து என்ன செய்து மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருந்து, ஆனா அவர் என்ன செய்யற, திரும்ப அவன் மரிச்சிட்டான் என்ற பிற்பாடு அவர் வேதம் என்ன சொல்லுது, அங்க ஜங்ஷன்ல இருந்துட்டு இப்ப அவரை என்ன செய்யணும், அவங்க தான் போய் பார்க்கணும் இல்லையா, அவர் பார்க்க மாட்டேறாமே. ஏனண்டா நீங்க தான். அப்ப உடனே என்ன நடக்குது, அங்க மார்த்தாள் வேலை செஞ்சவ மரியாள் பாதத்தில் இருந்தவ இப்ப அவ பிந்திட்டான். அப்ப என்ன நடக்குதுண்டா, பிந்தினவ முந்திட்டான். இப்ப என்ன, அதான் வேதம் சொல்லுது, முந்தினவர்கள் பிந்தினவர்களாக என்ன செய்யறான், பிந்தினவர்கள் மாத்தி சொல்றேன்னா, முந்தினவர்கள் பிந்தினவர்களாக என்ன செய்வான் போவாங்க. அதே வண்ணமாக இவள் என்ன செய்யறாள், பாதத்திலிருந்து போதனையை கேட்டவ வாழ்க்கையில சோர்வு வந்தோன்னா அழுத்து வாங்கிட்டான், அழுதுட்டு. ஆனா சமைச்சாலும் கேட்டுக்கொண்டு இருந்தவ என்ன செஞ்சிட்டா, இயேசு வருகிறார் என்றோன்னு அவள் என்ன செய்தா, ஓடி போய் அந்த ஜங்ஷன்ல சந்திச்சுது. ஜங்ஷன்ல இயேசு நின்றுட்டே, இவ போய் போதகர் வந்துட்டே, நீ கம்மன்சி, நீ வாண்டக்குள்ள என்ன நடக்குது, அவ அங்க வர்ற வேளையில அங்க உயிர்த்தெழுதல் நடக்கும். இதுதான் சம்பவம். என்ன நடக்கிறதுண்டா, முந்தி ஓடினவங்க எல்லாம் இப்ப சோர்ந்துட்டாங்க. இப்ப பிந்தி இருந்தவங்க முந்தி இப்ப யார் அழைக்கணும், ஆரம்பத்துல வேகமா ஓடினவன் எல்லாம் இப்ப சோர்ந்துட்டான். இப்ப எங்கேயோ கடந்த ஆகல என்னச்சா, முன்னுக்கு குசினிக்குள்ள வேலை செஞ்சுட்டு அங்க வேலை செஞ்சுட்டு உலக பட்டில இருந்தவன் என்ன செய்யறான், கடைசி ஃபைனல்ல பிச்சுட்டு வந்துட்டு இப்ப யாரை கூப்பிடுற வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கண்டா, மரியாள். அதாவது முன்பு மரியாளை போல வேலை வேணாம், அது வேணாம், டிவி வேணாம், அது வேணான்ட்டு உடைச்சி போட்டு வார்த்தைக்கு பின்னால ஓடினதெல்லாம் இப்ப எங்க போயிட்டு உலகத்தோட இருந்து அழுது கொண்டிருக்கிறத நீங்க இப்ப என்ன செய்யணும், போதகர் வந்துட்டாரா இல்லையா, 63ஆம் ஆண்டு இறங்கி வந்துட்டு இன்னைக்கு மெசேஜ் இனி
காலம் செல்லாது. அதனால நீங்க என்ன செய்யணும், முன்பு வந்து விலகி போய் நீங்க உலகத்துக்குள்ள ஏதோ சந்தர்ப்ப சூழல்ல பின்வாங்கி போனவர்களை இயேசு வந்துட்டாருன்னு நீங்க அழைக்கணும். ஆமென். 1963 தேவன் எந்த வார்த்தை உரைத்தாரோ அது அப்படியே வந்து மேகத்துல தேவன் வந்து தேவன் இந்த பூமிக்கு காட்சி அளினார். இனி காலம் செல்லாது. அதனால நீங்க அழைச்சா அவங்க மரியாளா இருந்தா ஆமென், நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க, வருவான். அதுதான் யோவான் 11. இன்றைக்கு போய் திரும்ப வாசிச்சு பாரு. தேவன் ஒருக்கா வந்துட்டா திரும்ப வர. அதனாலதான் தேவன் பூமியில ஒரு தடவை வந்து மனுஷகுமாரனா மீண்டும் வரையலாம். ஆமென். அதனாலதான் அவர் ஜங்ஷன்ல வந்து நின்று மணவாட்டி என்று அழைக்கக்குள்ள மணவாட்டி இந்த பூமியில இருந்து மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்பார். இன்னைக்கு பூமியில் அதாவது சொல்ல இயேசு அங்க இருக்கிறா இங்க இருக்கண்டா என்ன செய்ய வேணாமா, நம்ப வேணாம். ஏன் அவர் இனி பூமியில வரையலாது, இனி அவர் மனுஷனா வரையலாது. அதனால தான் வேதம் சொல்லுது, அங்க கிறிஸ்து இருக்கிறா இங்க கிறிஸ்து இருக்கிறா இங்க நம்ப வேணாம். ஏன் கிறிஸ்து இனி ஜங்ஷன்ல தான் நிப்பு. மணவாட்டி போதர் வந்துட்டார், மணவாளன் வந்துட்டார் என்று எக்காலம் ஊதுற வேளையில ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துல சந்திப்போம் என்பதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கு. இதை யாரும் மாற்ற முடியாது. ஆமென். ஒரு தடவை தான் அவர் வருவார், அவர் வார்த்தையை மாறாது. அப்பதான் அங்க போற வேளையில உயிர்த்தெழுதல் என்ன செய்யும், முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு மறுரூபமாகி ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகி ஆகாயத்துல நாங்க என்ன செய்வோம், அங்க போய் மார்த்தாலும் மரியாளும் என்ன செய்வாங்க, போய் சந்திக்கிறத வேதம் அங்கே சாட்சி என்ன செய்யறது கூறு. அதனால கர்த்தர் உங்களை இந்த ஆண்டுல ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் நாங்க எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு சோதரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே மகு சோதரம் 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 ஆண்டவரே சோதரம். நாங்கள் யாவரும் நீங்கள் இந்த ஆண்டிலே உங்களை ஒப்பு கொடுக்க யாராவது விரும்புவீர்களானால் உங்களுடைய இருதயத்திலே வலது கையை வைத்து மற்ற இடது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தாவே இந்த புதிய ஆண்டிலே நான் உமக்காக வாழப் போகிறேன், நான் உமக்காக நான் ஜீவிக்க போகிறேன், நான் பின்னானவைகளை மறந்து கர்த்தாவே நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, நான் வெற்றி கிரீடத்தை நான் பெறுகிறதற்காக, நான் மரித்தாலும் பிழைக்கிறதற்காக கர்த்தாவே ஆண்டவரே நீ சொன்னீர், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வண்ணமாக கர்த்தாவே என்னுடைய ஆயுசு நெருங்கினாலும் நான் வயதாகி போனாலும் கர்த்தாவே நான் இளமையா இருந்தாலும் நான் இந்த புதிய ஆண்டிலே நான் உமக்காக வாழப் போகிறேன், நான் வாழ்வேன், ஆனால் உம்முடைய ராஜ்யத்திலே மோடு வருவேன் என்ற வண்ணமாக கர்த்தாவே நாங்கள் யாவரும் வலது கையை இருதயத்திலும் இடது கையை வானத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்தியிருப்போம். இந்த வேளையிலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தாவே தங்களை தாழ்த்தி யாரெல்லாம் தங்களுடைய வலது கையை கர்த்தாவே இருதயத்திலே வைத்து ஆண்டவரே யாரெல்லாம் என்னை மன்னியும் கர்த்தாவே, ஆண்டவரே உலகால நான் உம்மை அழைத்திருந்தாலும் நான் உம்மை மறந்து கர்த்தாவே நான் உலகத்தின் பின்னாலே நான் ஓடினேன், ஆனால் இந்த புதிய ஆண்டிலே நான் உலகத்தின் பக்கம் ஓடாத வண்ணம் ஆண்டவரே எந்த ஆண்டவரே பக்கத்தின் ஓடாத வண்ணம் ஆண்டவரே நீர் எதற்காக நான் பிடிப்பட்டேனோ ஆண்டவரே அதற்காக நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று கர்த்தாவே ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே யாரெல்லாம் தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நீர் காண்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே தீக்கர் சொல்கிறது போல நாங்கள் உங்கள் கரத்தை பிடிக்கவில்லை, நீர் எங்களை கரத்தை பிடியும் கர்த்தாவே. ஆண்டவரே நான் பிடிப்பேன், ஆனால் ஒருவேளை நான் உம்மை விடக்கூடும், ஆனால் நீர் பிடிப்பீர், ஆனால் நீர் என்னை தாங்க கூடும் என்ற வண்ணமாக கர்த்தாவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே நீர் எங்களை பிடித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே எங்களால் மாற முடியாது, நீர் எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே உமக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் அந்த வண்ணமாக ஆண்டவரே நான் கடவுளுக்காக தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அங்கே வார்த்தை சொல்கிறது போல ஆண்டவரே நீ என்ன யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்கிற வேளையிலே
யார் எனக்காக போவார் என்ற வேளையிலே கர்த்தாவே நான் போவேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஆண்டிலே ஒவ்வொருவரும் முன்வர நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்காக சேவை செய்ய நீர் கிருபை செய்யும். யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும், நீரங்களை நடத்தும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதிப்பாராக. யாவரும்